இல்லற வாழ்வு சிறக்க ஆடிப்பெருக்கு வழிபாடு. ஆடி 18 காவேரி பூ பெய்திய நாள் என்று ஐதீகம் இருப்பதால் வளையல், காதோலை, கருகமணி, தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள் தடவிய நூல் ஆகியவற்றை நதிக்கரையில் பூஜை செய்து பின் காவிரியில் விடுவதை தமிழர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருகிறார்கள். புதிதாக திருமணம் செய்தவர்கள் தாலி பிரித்து போடுதல் என்று தங்கள் தாலியை வேறு கயிற்றில் அல்லது சங்கிலியில் மாற்றிக்கொள்வர். ஆடிப்பெருக்கென்று நீர் பெருகி வருவது போன்று தங்கள் இல்லற வாழ்வும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்வர். அன்று மாலை பலவித சித்ரானங்கள் படைத்து உண்பதும், சிறுவர்கள் சப்ரம் அதாவது சிறிய தேர் கட்டி இழுப்பதும் கிராமப்புற ஆறுகள் பக்கம் இன்றும் நடைபெறுகிறது. கும்பகோணத்தில் நவக்கன்னியர்களில் ஒருவராக இருக்கும் காவிரியை வழிபட ஆடிப்பெருக்கு விழா 10 நாட்கள் முன்னதாகவே ஒரு தட்டில் நவதானியங்களை தூவி முளைப்பாலிகைகளை முளைக்க செய்வார்கள். இவற்றை கும்மி பாடல்கள், குரவை பாடல்களால் போற்றியபடி காவிரிக்கு எடுத்து செல்வர். முதலில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொண்டு வாழை இலையில் மண்ணிலிருந்து 9 உருண்டைகள் பிடித்து வைத்து பூஜிப்பார்கள். கும்பகோணம் திருவாரூர் சாலையில் உள்ள திரு சேரை சாரநாதர் ஆலயத்தில் உள்ள புஷ்கரணியின் தென்மேற்கு கரையில் காவிரி அன்னைக்கு ஒரு கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இங்கு ஆடிப்பெருக்கன்று விசேஷ ஆராதனைகள் நடைபெறும். தஞ்சை திருவையாறு சாலையில் உள்ள திருவையாற்றில் ஐயாரப்பன் புஷ்ப மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஆடி 18 நடைபெற்று வருகிறது. கொடுமுடி மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் கோவிலில் ஆடி 18 தினத்தன்று மும்மூர்த்திகள் காவிரி கரைக்கு எழுந்தருள்வார். அன்றைய தினம் பச்சை மண்ணில் பானை செய்து அதில் மாவிளக்கு, கருகமணி, காதோலை, தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு முதலியவற்றை வைத்து நடு ஆற்றில் மிதக்க விட்டு விடுவர். அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் சந்தன காப்பு ஆராதனை நடைபெறும். ஈரோடு பவானி கூடுதுறையில் அதிகாலையில் நீராடிவிட்டு அம்மனுக்கு தேங்காய், பழம், கருகமணி, காதோலை முதலியவற்றை படைத்து ஆராதனை செய்வர். ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கென்று காவிரியில் சித்த புருஷர்களும் யோகிகளும் நீராடி தங்கள் தவ வலிமையை மக்களுக்கு பயந்தளி செல்வதாக கருதப்படுகிறது. எனவே அன்று நீராடிவிட்டு தாமரை இலையில் விளக்கேற்றி நீரில் மிதக்க விட்டு அன்னையை பூஜித்து தான தர்மங்களை செய்தால் 18 சித்தர்களின் ஆசையையும் பெறலாம். நீர்நிலைகள் தங்கள் வீட்டிற்கருகில் இல்லை என்றால் முறைப்படி வீட்டில் வைத்தே காவிரி தாயை பூஜித்து சமர்ப்பண பொருட்களை அருகிலுள்ள கிணறுகளில் போடலாம். ஆடி 18ஆம் நாளன்று காவிரியின் கதையை படிப்பது சிறப்பு தரும். ஆடிப்பெருக்கு என்னும் ஆடி 18 விழா மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் எந்த திதியில் வந்தாலும் செய்யும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். இயற்கை சக்திகளில் சூரியனுக்கு அடுத்தபடியாக தனி முக்கியத்துவம் தரப்படும் கிரகம் சந்திரன். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகராசி சந்திரனின் ஆட்சி வீடாகும். கால சக்கரத்தின் 4வது ராசி அதிபதி சந்திரனுக்கு சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் முதலியவற்றை தருகின்ற அதிகாரம் உண்டு. சந்திரன் மனோகாரகன், அதாவது மனதை ஆள்பவன். சந்திரன் சுப கிரகங்களுடன் சேரும் போது யோகமாகவும், அதுவே ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களுடன் சேரும் போதும் அவயோக தோஷமாகவும் மாறுகிறது. சந்திரன் தரும் யோகங்கள் ஒருவரை வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வைக்கும். வறுமை நிலையில் இருக்கும் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைக்கு சந்திரனால் யோகம் இருந்தால் அந்த குழந்தையின் ஜாதகத்தால் அந்த குடும்பம் செல்வ வளத்துடன் கூடிய கோடீஸ்வரர் குடும்பமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு உண்டு. சந்திரனால் பாதிக்கப்பட்டால் வறுமை, தண்ணீரில் கண்டம், திருமண தடை, தோல்விகள், மனநிலை பாதிப்பு போன்றவை ஏற்படுகின்றன. கடகராசி கடலும் கடல் சார்ந்த இடமுமான நீர் ராசியாகும். எனவே காலபுருஷ 5ஆம் அதிபதி சூரியன், காலபுருஷ 4ஆம் அதிபதி சந்திரன் வீட்டில் சஞ்சரிக்கும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து காவிரியில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருவதை தான் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும். அனைத்து நதிகளும் நீர் நிரம்பி காணப்படும். ஆடிப்பெருக்கென்று புது தாலி மாற்றுவது ஏன் தெரியுமா? சங்க நூல்களில் பெண்கள் ஆற்றிற்கு விழா எடுத்தார்கள். ஆற்றை ஒரு பெண்ணாக நினைத்து வணங்கினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் சப்த கன்னிகளுக்கான விசேஷ வழிபாடு என்பது அன்றைக்கு விசேஷமானது. ஆடிப்பெருக்கு அன்று பெருக்கெடுத்து ஓடி வரும் அந்த புது வெள்ளம், புது நீர் வரும்போது தாலியை மாற்றிக்கொள்ளுதல், கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை சுற்றி கொள்வது, நல்ல வரன் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது, சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஆடி 18ஆம் பெருக்கிற்கு தனி சக்தி உண்டு. ஆடி மாதம் என்பது கடக மாதம். இந்த கடகராசியில் புனர்பூசம், ஆயில்யம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த ஆடி 18 அன்று பூசம் நட்சத்திரத்தை விட்டுவிட்டு ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சூரியன் மாறுவார். அந்த சனி நட்சத்திரத்தை விட்டுவிட்டு புதன் நட்சத்திரத்திற்கு சூரியன் வரும்போது அது ஒருவித சக்தியை கொடுக்கும். பூக்கள் நிரப்பும் விழா. சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொல்லங்குடி.
இங்குள்ள வெட்டுடையார் காளியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு அன்று அம்பாள் சன்னதி முழுவதும் பூக்களால் நிரப்பி பூச்சொரிதல் விழா நடத்தப்படுகிறது. இங்கு தினமும் காலையில் ஐயனார் மீதும் மாலையில் காளியம்மன் மீதும் சூரிய ஒளி விழுவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. லாபம் பெருக தங்கம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆடிப்பெருக்கென்று வாங்குவது நல்லது. நற்செயல்களால் புண்ணியம் சேரும். தொழில் துவங்கினால் லாபம் பெருகும். ஆடிப்பெருக்கு பூஜையை வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி நிறை குடத்தில் இருந்து செம்பில் தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை கரைக்க வேண்டும். இதை விளக்கின் முன் வைத்து பிரசாதமாக பொங்கல் வைக்க வேண்டும். பின்னர் உதிரி பூக்கள் தூவி அம்பிகை அல்லது மகாலட்சுமி 108 போற்றி சொல்லி வழிபட வேண்டும். தீபாராதனை செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவிரி, வைகை உள்ளிட்ட புனித நதிகளை நினைத்து வழிபட வேண்டும். இந்த பூஜையை செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இத்தீர்த்தத்தை மாவிலையால் வீடு முழுவதும் தெளிக்கலாம். மீதி இருந்தால் பூச்செடிக்கு அல்லது கால்மிதி படாத இடத்தில் ஊற்றலாம். தானம் இந்நாளில் காலையில் மகாலட்சுமிக்கு பால், தேன், தானியம், சர்க்கரை பொங்கலிட்டு பூஜை செய்யுங்கள். பாலை குழந்தைகளுக்கும், தேனை தம்பதிக்கும், தானியத்தை பறவைகளுக்கும், பொங்கலை ஏழைகளுக்கும் தானம் கொடுங்கள். மாலையில் விளக்கேற்றும் முன் வாசலில் மாக்கோலமிட லட்சுமி கடாட்சம் உண்டாகும். பெருக்கு என்றால் பெருகுதல், சுத்தம் செய்தல். ஆடிப்பெருக்கு என்று ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அங்கிருக்கும் அசுத்தங்கள் வெளியேறி தூய்மை பெறும். அதுபோல பக்தி என்னும் வெள்ளம் பாய்ந்தால் மனதில் உள்ள தீய எண்ணம் அகலும். புனித நீராடல் ஆடிப்பெருக்கென்று திருச்சி, கரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், ஈரோடு ஆற்றில் புனித நீராடுவர். விநாயகர், ரங்கநாதர், அகத்தியர் போன்றவர்களோடு சம்பந்தம் கொண்ட காவிரி நதியில் நீராடினால் சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். புதுமண தம்பதிகள் மாங்கல்ய பலம் பெற மஞ்சள் கயிறு மாற்றுவர். விவசாயிகள் விளைச்சல் பெருக வழிபாடு நடத்துவர். சுப நிகழ்ச்சி தடையின்றி நடக்க தமிழக திரிவேணி சங்கமம் எனப்படும் பவானி கூட்டுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் கோயில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடக்கும். கூடுதுறை ஆற்றில் நீராடிவிட்டு சங்கமேஸ்வரரை மக்கள் தரிசிப்பர். தேங்காய், பழம், பூ, காதோலை, கருகமணி படைத்து நதியை வழிபடுவர். பூஜையில் வைத்த மஞ்சள் கயிறை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிகட்டிலும் கட்டிக்கொள்வர். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். ஸ்ரீரங்கநாதரின் சீதனம் ஸ்ரீரங்கநாதரின் தங்கையாக காவிரி தாயை போற்றுவர். ஆடிப்பெருக்கு நாளில் ஸ்ரீரங்கநாதர் அம்மா மண்டப படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு ரங்கநாதருக்கு அபிஷேகம் முடிந்த பின் புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீதனங்களை யானையின் மீதேற்றி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து படித்துறைக்கு கொண்டு வருவார். பெருமாள் முன்னிலையில் பொருட்களை ஆற்றில் மிதக்க விடுவார். இந்த காட்சியை தரிசித்தால் குறையற்ற வாழ்வு அமையும். தொட்டது துலங்க தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடியில் விவசாயிகள் உழவு பணி துவங்குவர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். நாடு செழிக்க நதிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆடிப்பெருக்கை முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தனர். தொட்டது துலங்கும் இந்நாளில் செய்யும் முயற்சிகள் இனிதே நிறைவேறும். காவிரியில் நீராடி காவிரி எண்ணெயை வழிபட்டு மஞ்சள், குங்குமம், மலர், வஸ்திரம் சமர்ப்பிப்பர். புதிதாக திருமணமானவர்கள் புது மஞ்சள் கயிறு மாற்றுவர். தோட்டப்பயிர்களான அவரை, பீர்க்கு, புடலை போன்றவற்றை விதைப்பர். மனக்குறை தீர மலை தெய்வமான மாரியம்மனுக்கு ஆடிப்பெருக்கென்று கஞ்சி, கூழ் படைத்து வழிபடுவார். ஆடிக்கூழ் வார்த்தால் அம்மன் அருளால் நாடு செழிக்க மழை பெய்யும். பெண்கள் விரதமிருந்து வேப்பிலை ஆடை உடுத்தியபடி சன்னதியை சுற்றி வருவர். நினைத்தது நிறைவேற அங்க பிரதர்சனம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துவர். இந்நாளில் அம்மனுக்கு மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்து மாவிளக்கு ஏற்றினால் மனக்குறை தீரும். காவிரியும் ராமரும் அசுரர்களை வதம் செய்த ராமர் கொலை பாவத்தை போக்க வசிஷ்ட முனிவரிடம் ஆலோசனை கேட்டார். ராமா 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் கொண்ட புனித நதி காவிரி. கங்கை நதிக்கு இணையான இதற்கு தட்சிண கங்கை என பெயருண்டு. இதில் நீராடினால் பாவம் மறையும் என்றார். இதன் அடிப்படையில் ராமர் காவிரியில் நீராடிய நாளே ஆடிப்பெருக்கு. சோழர் காலத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் சோழ நாடு எங்கும் குளம், ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்நாளில் தென்னங்குருத்தாலான மர சப்பரங்களை இழுத்துக்கொண்டு மக்கள் காவிரி கரை நோக்கி சென்றனர். அனைவரும் புத்தாடை அணிந்திருந்தனர். தாளம்பூ, செவ்வந்தி, மல்லிகை, முல்லை, இருவாச்சி, செண்பக பூக்கள் பெண்களின் கூந்தலை அலங்கரித்தது. கூட்டாஞ்சோறு, சித்திரானங்களை வைத்துக் கொண்டு ஆற்றங்கரையில் வட்டமாக அமர்ந்தனர். கமுகு மட்டைகளில் உணவு, காய்கறிகளை பரிமாறினர். சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கண்வாய்களில் எறிந்து அவை வெளியே ஓடி வருவதைக் கண்ட சிறுவர்கள் கைகொட்டி சிரித்தனர். ஒடப்பாட்டு, வெள்ளப்பாட்டு, கும்மிப்பாட்டு, சிந்து பாடல்களை பெண்கள் பாடினர்.